அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஹோம் ரிப்பனில் வந்து ஃபில்லுங்கிற ஒரு கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபில்லு கமாண்ட் இந்த இருக்குது பாருங்கள். அதாவது ஹோம் பட்டனில் இந்த லாஸ்ட்டில் வந்து ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து சீரியஸ்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது பாருங்கள். ரோ இருக்குது, காலம் இருக்குது. அதே மாதிரி டைப்பில் வந்து லீனியர் இருக்குது, க்ரோத் இருக்குது, டேட் இருக்குது, ஆட்டோ ஃபில் இருக்குது. இப்போ நம்ம என்னன்னா இது என்ன மீனிங் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நம்பர் வந்து எனக்கு 1லேருந்து 20 வரைக்கும் நம்பர் வேணும், இல்லை எனக்கு 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர் வேணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 1 கொடுத்துங்க, ஸ்டார்டிங் நம்பரை கொடுத்துட்டு இந்த காலத்தை அப்படியே சூஸ் பண்ணிங்க. இந்த காலத்தை அப்படியே சூஸ் பண்ணிங்க. இப்போ எனக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகணும், அடுத்தது 2, 3, 4, 5 இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வரணும். அப்போ நம்பர் 1 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நேராக போய் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் போய் இந்த ஃபில்லுங்கிற கமாண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சீரியஸ்னு ஒரு கமாண்ட் வரும். கமாண்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக காலம்னு எடுத்துக்கும். ஏன்னா இப்போ நம்ம காலத்தை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து காலம்னு எடுத்துக்கிச்சு. ஸ்டெப் வேல்யூ எப்படி வேணும், எனக்கு 1லேருந்து 1 கூட்டினா 2 இந்த மாதிரி வேணும். அப்போ ஸ்டெப் வேல்யூ 1 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல முடியும் எனக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு 25 வரைக்கும் நம்பர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும். அப்போ ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், 1லேருந்து 25 வரைக்கும் நம்பர் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வந்துடும். இதே மாதிரி 1லேருந்து 1000 வரைக்கும் வேணும், இல்லை 1லேருந்து வந்து 5000 வரைக்கும் வேணும், எப்படி வேணும் கொடுத்துருவோம். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இடத்துல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அவங்க வந்து ரிஜிஸ்டர் நம்பர், இப்போ ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், ரிஜிஸ்டர் நம்பர் வேணும் எனக்கு. இப்போ 1000லேருந்து 2000 வரைக்கும் வேணும். அப்போ என்ன செய்யலாம், 1000 கொடுத்துட்டு எனக்கு இன்க்ரிமெண்ட் 1 கொடுத்துட்டு எதில் முடியணும், 2000 கொடுத்து ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். அதேமாதிரி காலத்தில் வேணும், இந்த மாதிரி வயசில் வேணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல கஷ்டம் வச்சுக்கிங்க, நம்பர் 1ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ அதாவது ரோவில் வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. ரோ டைப்பில் வேணும். அப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே கமாண்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரோன்னு எடுத்துக்கிச்சு. லீனியர் மீன்ஸ் என்னென்னா கூட்டுறது, 1, 2 எப்படி கூட்டிகிட்டு வர்றது. இப்போ எனக்கு 1 இருக்குது. இப்போ இந்த மாதிரி வேணும்னு வச்சுங்களேன். எனக்கு அடுத்தது 1லேருந்து 2 கூட்டினா எனக்கு 3, 3லேருந்து 2 கூட்டினா 5, 5லேருந்து 2 கூட்டினா 7 இந்த மாதிரி வேணும். எதில் முடியணும் எனக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 21ல் முடியணும். அப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து முடியும். இந்த பாரு 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாக்கி நம்பர்லாம் இந்த இருக்குங்க. இப்போ 21 முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா. அப்போ வந்து இப்போ ரோ காலம்னா என்னென்னு தெரியும், அதில் இது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா லீனியர் மீன்ஸு கூட்டிகிட்டு வர மாதிரி உள்ளது. அதே எனக்கு பெருக்கல்ல வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துட்டேன். இப்போ 2ஆல் பெருக்க போகிறேன். இந்த 2 வந்து 2ஆல் பெருக்க போகிறேன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு அதே கமாண்டுக்கு போயிடுங்க, ஃபில்லுக்கு போயிடுங்க, சீரிஸ்க்கு போயிடுங்க. போயிட்டு அதில் வந்து என்ன கொடுத்துட வேண்டியது, க்ரோத்துன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. க்ரோத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ எதனால் பெருக்குன்னு எனக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2ஆல் பெருக்குன்னு வச்சுங்களேன். பெருக்கிட்டு இந்த இடத்துல ஒரு வேல்யூ வேணும்னு வேல்யூ கொடுத்துருங்க. என்ன எனக்கு 1000க்குள்ளே தான் இருக்குதுன்னு எனக்கு, அதுக்கு மேலே போகக்கூடாது. கொடுத்துட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இங்கே பாருங்கள், 2, 2, 4, 4, 2, 8, 8, 2, 16, 16, 2, 32, 32, 64 இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் 512 வரைக்கும் வருது. நான் என்ன கொடுத்துருக்கேன், 1000ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 512 2ஆல் பெருக்குன்னா 1000க்கு மேலே போயிட்டுது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து பிளாங்காக விட்டுருது. ஓகேங்களா. இது வந்து க்ரோத்துன்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி வந்து டேட் அடிக்கணும்னு வச்சுக்கலாம். டேட் எப்படி டைப் பண்ண உங்களுக்கு தெரியும். டேட் எப்படி டைப் பண்ணுவீங்க, இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கிங்க. கர்சர் வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு டேட் ஆஃப்னு சொல்லிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பீங்க, இயர் கொடுப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2024ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு கமா கொடுத்துட்டேன். அடுத்தது மந்த்து வந்து 05ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இன்றைக்கி டேட்டு வந்து 28 சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன். என்ட்ரு கொடுத்தாச்சு. இப்போ வந்துருச்சுன்னா அது 5வது மாதம் 28 2024 சொல்லி வந்துருச்சு. இதை வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன், இப்போ இந்த இடத்துல கர்சரிங்க வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் அந்த ஃபில்லுக்கு போகணும்னு வச்சுங்களேன். ஃபில்லுக்கு போயிட்டேன். இந்த சீரீஸ்க்கு போயிட்டு இப்போ என்ன சொல்லுவாங்க, டேட்டு கொடுத்துட்டேன். டேட்டில் வந்து டே மட்டும் மாறணும் எனக்கு. இந்த இடத்துல என்னென்னு டே மட்டும் மாறணும். அப்போ ஃபஸ்ட்டு இதை செலெக்ஷன் பண்ணிங்க. இது அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிங்க. டே மட்டும் மாறணுமா. அப்போ என்னென்னா 28, 29, 30 இந்த மாதிரி வரும். அப்போ அதை போய் கிளிக் பண்ணிங்க. ஒரே ஒரு டேட்டு மட்டும் என்ட்ரி பண்ணிங்க. இந்த சீரீஸ் போயிடுங்க. அதில் போய் இப்போ நான் டேட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். லீனியர்னால் கூட்டுறது, க்ரோத்துன்னு சொன்னால் பெருக்கிறது,
டேட்டு இப்போ டேட் வைஸ் வேணும், அதில் என்ன மாறணுமா, டே மட்டும் மாறணும்னு சொல்லி கொடுத்துருங்க. எப்படி ஒவ்வொரு நாளாக இன்க்ரிமெண்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 29, 30, 31, அடுத்தது 1ஆந்தேதி, 2ஆந்தேதி, 3ஆந்தேதி இது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம், அது வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன பார்த்தோம்னா டேட்டு மட்டும் மாறும். எனக்கு மந்த்து மாற்றினா மந்த்து மாற்றிக்கலாம், அதே மெத்தடு தான். அதை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் மந்த்துக்கு என்ன செய்ய வேண்டியது, இந்த மந்த்னு கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மந்த்து மட்டும் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ என்ன இருக்குது, டேட்டு ஒரே டேட்டாக தான் இருக்குது, மந்த்து மட்டும். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல வந்து வித்து 10லன்னு அர்த்தம். அப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்துடுச்சு. இப்போ என்ன செஞ்சது, மந்த்து மட்டும் ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு வருது. இப்போ அதே மெத்தடு தான். அதில் போய் எனக்கு வந்து இயர் மட்டும் மாறணும். அப்போ அந்த ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இயர் கொடுத்தீங்கன்னா இயர் மட்டும் மாறிட்டு வரும். இயர் மட்டும் இந்த மாதிரி மாறிட்டு வரும். ஓகேங்களா, அப்போ ஃபில்லில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், சீரியஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்டை பற்றி பார்த்துருக்கோம். அதை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.